வணக்கம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பசலைக்கீரையினுடைய வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். வருஷத்தில் எல்லா நாளும் விளைச்சல் தரக்கூடிய கீரைகளில் பசலைக்கீரையும் ஒன்று. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மெனக்கடல் இல்லாமல் மிக எளிதாக வளரக்கூடிய ஒன்றுனா அது கீரைகள் தான். ஆனால் மழை காலத்துலலாம் கீரை வளர்க்குறது கொஞ்சம் கடினமான வேலை தான். அதுவே வெயில் காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கீரைகள் தான் நல்லா வளரக்கூடிய ஒன்று. இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்தை ரொம்ப பராமரிக்க முடியாதவங்க வெறும் கீரைகளை மட்டுமே வளர்த்தலாம். அந்த வகையில் ரொம்ப பராமரிப்புலாம் இல்லாமல் வெறும் தண்ணியை ஊற்றினாவே நல்லா வளரக்கூடிய ஒன்று பசலைக்கீரை. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒரு கீரை இந்த பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரையில் நிறைய ரகங்கள் இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிறது சிகப்பு கொடி பசலை, பச்சை கொடி பசலை, அப்புறம் செடி பசலை. இதுதான் நான் சொன்ன சிகப்பு கொடி பசலையும் பச்சை கொடி பசலையும். எனக்கு ஒரே பேக்லேயே 2 செடியும் இருக்குது. பொதுவாக கீரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வைக்கக்கூடிய பேக் இருக்கு இல்லையா, அதோட அகலம் தான் ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு கீரையும் நல்லா செழிப்பாக இருக்கும். இந்த பசலைக்கீரையை விதை போட்டும் வளர வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொடியாக வளர்ந்துருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன துண்டை நறுக்கி வச்சோம்னாவே போதும், அதுலேருந்து நல்லா வளரும். இதுக்கு முன்னே பார்த்த அந்த கொடியிலேருந்து நறுக்கி வச்சது தான் இந்த செடி. இந்த பசலைக்கீரையில் விதைகள் போட்டு வளர வைப்போம் இல்லையா, அது நல்லா கொடியாக படரும். அவ்வளோ சீக்கிரமாக அதில் காய் வந்துடாது. நான் முன்னாடி கொடியாக காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அதனோட மொக்கெல்லாம் பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம அந்த செடியிலேருந்து கிள்ளி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சீக்கிரமாகவே மொக்கு வச்சு காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மொக்கு காய் பிடிச்சி வரும்போது அது நல்லா பழுத்ததுக்கப்புறமா அந்த விதையை எடுத்து வச்சுக்கிட்டோம்னாவே போதும், மறுபடியும் விதைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பசலைக்கீரையை நம்ம மாடி தோட்டத்தில் போடுறோன்னா ரொம்பலாம் விதை போட தேவையில்ல. 2 விதை இல்லைன்னா 4 விதை போட்டோம்னாவே போதும். ஏன்னா அந்த 2 செடி இருந்தாவே அது கொடியாக நிறைய வளரும். அதனால் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பசலைக்கீரை நிறைய வச்சு விற்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் நிறைய விதை போட்டு வளர வச்சுக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்துக்குன்னு பார்க்கும்போது 1 செடி 2 செடி இருந்தாவே போதும். ஏன்னா அது கொடி நிறைய வர வர நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னாவே போதும். இப்போ அந்த பழமாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், காயாக இருக்கிறத எடுக்க வேண்டாம். ஏன்னா பழுத்த காயெல்லாம் எடுத்துகிட்டு காய வச்சோம்னாவே அதை மறுபடியும் விதைக்கிறதுக்கு உதவும். அவ்வளோதான், அதிலிருந்து பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இதை இனிமேல் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த காஞ்ச விதைகள்லேருந்து தான் செடிகள் வரும். அதனால் இதை மறுபடியும் விதைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். எல்லா வகையான பசலைக்கீரையுமே இந்த முறையிலே வளர்த்தலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 2மே கொடி பசலை, இப்போ நம்ம பார்க்குறது செடி பசலை. நான் அந்த கொடி பசலைக்கு தான் விதை வாங்கி போட்டு உற்பத்தி பண்ணேன். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இந்த செடி பசலையை கடையிலேருந்து கீரை வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதுலேருந்து இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்டை நட்டு வச்சேன். அந்த தண்டுலேருந்து வந்த விதையை சேகரித்து தான் நான் மறுபடியும் விதைச்சி உற்பத்தி பண்ணிக்கிட்டேன். பசலைக்கீரையை ஆங்கிலத்தில் ஸ்பினாச்னு சொல்லுவாங்க. அதாவது பாலைக்கீரை பசலைக்கீரை எல்லாமே ஒரே இனம்தான். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு குத்து பசலை தான் பாலைக்கீரை. ஆனால் நிறைய பேர் பாலைக்கீரை வேறு பசலைக்கீரை வேறுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் தெளிவான முடிவு எனக்கு தெரியல. நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பாலைக்கீரையை பற்றி இன்னொரு பதிவில் வெளியிடுறேன். அடுத்த பதிவில் வேறு ஒரு கீரை வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். நன்றி.